கள்ளக்குறிச்சியில் கொட்டிய மழையால் முக்கிய சாலைகளை தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இது தொடர்பாக தகவல்களை அங்கிருக்கும் நம்முடைய செய்தியாளர் ஹரிபிரசாத்திடம் கேட்கலாம். ஹரிபிரசாத், கள்ளக்குறிச்சி நகரத்தின் முக்கிய சாலைகளை தற்போது தண்ணீர் சூழ்ந்திருக்கக்கூடிய நிலையில் அங்கு என்ன மாதிரியான நிலவரம் நிலவுகிறது? விவரங்கள். அதாவது பெங்கல் புயல் கரையை கடந்த நிலையிலும் இதுவரை அது வலுவிழக்காமல் அதே இடத்தில் நீடித்து வருவதால் கள்ளக்குறிச்சி நகர பகுதி உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று மாலை முதலே தொடர்ந்து மழையானது பெய்து வருகிறது. தற்போது நாம் நின்றிருக்கக்கூடிய பகுதியானது கள்ளக்குறிச்சியின் பிரதான சாலையாக, அதாவது சேலத்தையும் கள்ளக்குறிச்சியும் இணைக்கக்கூடிய பிரதான சாலையில் நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த சாலையில் மழைநீரானது சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடுவதை நம்மால் காண முடிகிறது. இந்த மழைநீரில் முழுகடித்தபடி ஏராளமான வாகனங்கள் இந்த மழைநீரை கடந்து சென்று வருவதை நம்மால் காண முடிகிறது. தொடர்ந்து இதில் வரும் இருசக்கர வாகன ஓட்டிகள் இந்த மழைநீர் வருவதால் இருசக்கர வாகனங்கள் பழுதாவதையும் நம்மால் காண முடிகிறது. தொடர்ந்து கனமழை பெய்து வரும் நிலையில் இளைஞர்கள் சிலர் இந்த மழையில் நனைந்தவாறு இந்த இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக செல்வதையும் நம்மால் காண முடிகிறது. தொடர்ந்து கள்ளக்குறிச்சி நகரின் பல்வேறு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக இந்த மழைநீரானது பல்வேறு விளைநிலங்களிலும் தேங்கியுள்ளது. கள்ளக்குறிச்சி நகரின் முக்கிய பிரதான சாலையாக இருக்கக்கூடிய இந்த சேலம் சாலையில் மழைநீரானது சுமார் முழங்கால் அளவிற்கு தேங்கியுள்ளதால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். கால்வாய் அடைப்பு காரணமாக மழைநீரானது சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடி வரும் நிலையில் அந்த அடைப்பை சரி செய்யும் பணியில் அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபட்டு வரும் நிலையில் தொடர்ந்து சாலைகளில் தேங்கும் மழைநீரானது அதிகரித்து கொண்டே வருகிறதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். தற்போது இது தொடர்பாக நம்முடன் ஒருவர் இணைக்கிறார். இந்த பகுதியில் இருசக்கர வாகனத்தில் வந்த வாகன ஓட்டி ஒருவர் நம்மிடம் இருக்கிறார். அவரிடம் கேட்போம். சார் வணக்கம். இந்த பகுதியில் எவ்வளோ நேரமாக தண்ணி நிற்குது, என்ன பாதிப்பு? இது நேற்று சாயந்தரம் 4 மணிலேருந்து மழை பெஞ்சிருக்குங்க. நைட்டு ஒரு 9-9:30 கனமழையாக இருக்குது. கனமழையாக இருந்து தண்ணி தேங்க ஆரம்பிச்சிருந்து விடிய கிளம்புற ஒரு 4-5 மணிலேருந்து தேங்கி நிற்குதுங்க. 4-5 மணிலேருந்து ஒரு பால் வாங்கவோ ஒரு கடை கண்ணிக்கோ உள்ளே போக முடியல. ஏன்னா முக்கியமாக கள்ளக்குறிச்சிக்கு பைபாஸ்லேருந்து வர சுற்று கிராமத்துலேருந்து வர்றது இந்த ரோட்டில் தான் வந்தாகணும். இதுலேருந்து உள்ளே வர்றதுக்கு உள்ளே போனோம்னா உள்ளே ரொம்ப சிரமமாக இருக்குது. கடை கண்ணி எதுவுமே இல்லை. நிறைய கடைகள், ஒரு ஹோட்டலில் ஒரு சாப்பிட்ற ஹோட்டலோ எதுவுமே கிடையாது. நேற்று 4 மணிக்கு பிடிச்ச மழை இன்னும் விடலைங்க, வலுவிழக்காம பேஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. ஒரு மெடிக்கல் ஷாப் கூட நிறைய மெடிக்கல் ஷாப் மூடி தான் இருக்குது. உள்ளுக்க வந்து வெளில போகிறதுக்குள்ளே போய் வருதுங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப இதாக இருக்குது. தற்போது அவர் குறிப்பிட்டதை நம்மால் காண முடிகிறது. கள்ளக்குறிச்சி நகரை இணைக்கக்கூடிய முக்கிய பிரதான சாலையாக இருக்கக்கூடிய இந்த சாலையில் பொதுமக்கள் போக்குவரத்திற்கே மிகவும் சிரமமான நிலையை நீடித்து வருவதாகவும், அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்கூட நகர பகுதிக்கு செல்ல முடியாத நிலையை நீடித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தொடர்ந்து இந்த மழையை அகற்ற மாவட்ட நிர்வாகம் துரித நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.